ஆமாம், மறுபடியும் வந்து இப்படி தோண்டி தோண்டி தப்பிக்கணும். இதெல்லாம் ஒளிச்சு வைக்கணும். ஸோ இந்த கடப்பாறையா இல்லையே, அவ்வளோதான். மணல் தோண்டி தமிழில் மண் தோண்டி. அதெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு இருக்கிற நம்ம எடுத்துருக்கோம்ல பொருள் அதெல்லாம் இவன்கிட்ட விற்கணும். சரி, இவனை கூப்பிடுவோம் போலீஸ்காரனை. இப்போ போலீஸ்காரன் வருவாங்க. ஆமாம், போலீஸை கூப்பிடணும். எப்படி இல்லை, இது கதவு இருக்குல்ல, கதவு இடிச்சுன்னு கூப்பிட வரான் பாரு, அவன்கிட்ட விற்கணும் நம்ம எத்த பொருள்லாம். ஒரு கட்டை பிள்ளை விற்றோன்னா பரவாயில்ல, $160 தந்துருக்கான்டா. அவன் சம்பளமே அவ்வளோதான்டா இருக்கும் டாலரில். அவன் பொருளுக்கேற்ற ரேட்டு. நம்ம என்னென்ன பொருள் இருக்கோம் அது சாக்லேட்னா ஒரு $2 அப்படி தருவான். இந்த மாதிரி நீ என்ன விற்ற $160 கொடுத்துருவான் உனக்கு. அது டாலர். ஐயோ, திருப்பி அவனை கூப்பிட்டான்டா. டேய், ஆனால் பரவாயில்ல, 20 செகண்ட் தான் வரட்டும். சும்மா சார் வேலை எப்படி போகுது, சம்பளம்லாம் தரானுங்களா? அதான் நீ என்ன சொல்லுங்க, நான் தரேன். ஒன்றுமே இல்லை, அது ஒன்றும் இல்லை, கீழே போடு. 12 செகண்ட் திருப்பி வருவான்டா. டேபிள் தெரியாது பேர், ஏதாச்சும் வாங்கிப்போம். இப்போ இவனை விசில் வச்சு கூப்பிட்றோம். போலீஸை விசில் வச்சு கூப்பிட்டான்டா. என்ன திமிரு பற்றி அவனுக்கு. நாளை போனால்